ஜீ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவருட பிறப்பு என்பதை மிக விமர்சையாக கொண்டாடுகிற பழக்கம் ஆங்கிலேயர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆங்கில துரைமார்களை போய் பார்க்கிறவர்கள் 1ஆம் தேதி அன்று வாழ்த்து சொல்வது என்பது ஒரு மரபாக மாறியிருந்தது. மீண்டும் இந்திய கலாச்சாரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்த பல பெரியோர்கள் நள்ளிரவில் நம்முடைய கோயில்களை திறந்து வைத்து நாம் வணங்கினால் என்ன என்று கேட்டார்கள். ஆனால் ஒரு சில சமய கோட்பாட்டில் ஆகமங்களில் நம்பிக்கை உடையவர்கள் அது எப்படி இரவு 12 மணிக்கு கோயில் திறப்பது, நாம் பள்ளியறைக்கு என்ற பெருமானை அனுப்பிவிட்டால் அதன் பிறகு வெடியலில் தான் சுப்பிரபாதம் பாட வேண்டுமே ஒழிய நள்ளிரவில் திறக்கக்கூடாதே, அது மரபுக்கு மீறிய செயலாயிற்றே என்று வருந்தினார்கள். எனவே சுலபத்தில் இந்த புத்தாண்டு வளர்ச்சி பெற்றுவிட்டது என்றும் சொல்ல முடியாது, முற்றிலுமாக எதிர்க்கப்பட்டது என்றும் சொல்ல முடியாது. 2 விதமான போராட்டங்கள் இந்த புத்தாண்டு பற்றிய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருந்தது. உள்ளத்தில் எழுந்திருக்கிற ஒரு கேள்வி, ஆங்கில பேராதிக்கத்தினுடைய ஆளுமைக்கு பிறகு இந்தியா விடுதலை அடைந்து விட்ட பிறகு முழுமையாக அவர்களுடைய ஆளுமையிலிருந்து நம்மால் விடுதலை அடைய முடிந்திருக்கிறதா என்ற ஒரு அறிவுபூர்வமான வினாவை இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பாக வைத்து 6 பேரறிஞர்கள் சிந்திப்பதாக இருக்கிறார்கள். ஆங்கிலேயர் வருகையால் நாம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்பது தலைப்பு. நாங்கள் ஏதோ தேசப்பற்று இல்லாமல் இந்த தலைப்பை போட்டு விட்டோம் என்று யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அதனால்தான் அதை நியாயப்படுத்துவதாக நாங்கள் அந்த வாதத்தை போடவில்லை. இதில் எது நாம் அதிகமாக அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆங்கிலேயர்களுடைய புத்தாண்டு தானே இது, அவர்கள் கொண்டு வந்தது தானே. இந்த நிகழ்ச்சி இப்போது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. எனவே ஆங்கிலேயர்களுடைய வருகையினால், படையெடுப்பினால் என்ற வார்த்தையை நாங்கள் போடவில்லை. காரணம், அவர்கள் படையெடுத்து வரவில்லை, வந்த பிறகு கைப்பற்றி கொண்டார்கள். ஆங்கிலேயரின் வருகையால் நாம் பெற்றவை எவ்வளவு, நாம் இழந்தவை எவ்வளவு என்பது பற்றிய ஒரு அறிவுபூர்வமான ஆராய்ச்சியாக இந்த பட்டிமண்டபம் நிகழ இருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த பட்டிமண்டபத்தில் பேச இருக்கிற பேச்சாளர்களையும் கேட்க இருக்கிற அன்பர்களையும் மனமாற வாழ்த்தி இப்போது பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. நாம் பெற்றது அதிகம் என்ற தரப்பை எடுத்து உரைப்பதற்காக நம்முடைய சிந்தனையும் சிரிப்பும் கலந்து பேசுகின்ற அருமை பேச்சாளர் சகோதரியார் சாந்தாமணி அவர்கள் பேச வருகிறார்கள். வாருங்கள், தாருங்கள். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஆங்கிலேயர் வருகையால் நாம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றதோ அதுபோல நாம் பெற்றும் இருக்கிறோம், இழந்தும் இருக்கிறோம். ஆனால் இந்த 2ஐயும் ஒரு தராசு தட்டிலே வைத்து நிறுத்து பார்த்தால் இழந்ததை விட பெற்றது தாங்க அதிகம். பாரதிதாசன் ரொம்ப அழகா சொன்னார், வெல்லாதது இல்லை, வள்ளுவன்வாய் விளைந்தவற்றுள் பொல்லாதது இல்லை, அவன் அழைத்து செல்லாதது இல்லை, திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று சொன்ன திருக்குறளை நமக்கு மீட்டு தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள்ங்க. எல்லிஸ் துரை சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக வர்றாரு. வந்தவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரிக்க சொல்றாரு. மெக்னீஸ் துரை அப்படியே என்பவரை பொறுப்பாளராக போடுறாரு. இன்னைக்கு நீங்க சென்னை நூலகத்தில் போய் பாருங்க, மெக்னீஸ் ஓலைச்சுவடியகம்னு ஒரு பகுதியே இருக்குது. அந்த நேரத்தில் மதுரையினுடைய கலெக்டராக இருந்தவர் ஆரிங்டன், அவருக்கு சமையல்காரராக இருந்தவர் கந்தப்பன். அவர் எங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவருங்க. கந்தப்பங்கையில கொடுக்கப்பட்டது அத்தனையுமே, சமையல் செய்ய அடுப்பெரிக்க கொடுக்கப்பட்டது அத்தனையுமே ஓலைச்சுவடி. இப்போ ஒரு ஓலைச்சுவடியை அடுப்பெரிக்க கொண்டு போறாரு, பார்த்தா புத்தம் புதிதா இருக்குது, செல்லரிக்கல. அடாடா, இதைத்தான் எல்லிஸ் துரை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரே, இதை நம்ம அங்க அனுப்பி வைப்போமே அப்படின்னு சொல்லி ஆரிங்டன் மூலம் அந்த ஓலைச்சுவடியை எல்லிஸ் துரைக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த ஓலைச்சுவடி தான் திருக்குறள். நடுவர்களே, இப்ப நமக்கு திருக்குறளை மீட்டு கொடுத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். என்ன இழந்திருக்கிறோம்? நான் எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். டாக்டர் பர்வீன், டாக்டர் சர்மிளா,
இந்த படிப்பு ஆங்கிலேயர் வருகைக்கு முன்ன கிடைச்சதாம்மா? கல்வி எல்லாருக்கும் கிடைச்சதுங்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தானுங்க கல்வி கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா ஆங்கிலேயன் வந்த பிறகு யோசிச்சா, இருக்கிறதுலயே ரொம்ப மோச மடமை. அந்த மடமைக்கு என்ன காரணம்? அறியாமை. அறியாமைக்கு என்ன காரணம்? இல்லாமை. இல்லாமைக்கு என்ன காரணம்? கல்லாமைன்னு உணர்ந்தா கல்வியை பொது உடைமையாக்குனா. நடுவர் அவர்களே, நீங்க கோயிலுக்கெல்லாம் அன்னைக்கு நேர்ந்து விடுவாங்க. ஆடு நேர்ந்து விடுவாங்க, மாட்டை நேர்ந்து விடுவாங்க, கோழியை நேர்ந்து விடுவாங்க. சரி, ஏதோ அவங்க ஒரு நேர்த்தி கடன் வேண்டி இருப்பாங்க, அதனால நேர்ந்து விடுவாங்க. பெண்களை நேர்ந்து விட்டுருந்தாங்க. அந்த தேவதாசி ஒழிப்பு எப்போ வந்துச்சுங்க? ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு தானே வந்துச்சு. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியுமா? 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, கொஞ்சம் நன்றியோட பேசணும் வந்து. இதை விட நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. நீங்க இன்னைக்கு உலகிலேயே மிக சிறந்த குடியரசு நாடுன்னு சொல்லி இந்தியாவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முடியாட்சியிலிருந்து சிறந்த குடியாட்சி நாடாக மாறுவதற்கு ஆங்கிலேயர்கள் தாங்க காரணம். அவங்க உள்ள வரும்போது நம்முடைய நாடு எப்படி இருந்தது? அங்கங்கு சமஸ்தானங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் ஒன்றிணைத்து இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பையே உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயருங்க. இப்ப அந்த ஆங்கிலேயர் வருகை மட்டும் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு கேட்க துண்டாடுற மாதிரி அங்கங்க சிறு சிறு பகுதிகளை நம்ம துண்டாடி, நானும் கூட ஏதாச்சும் ஒரு சமஸ்தானத்துக்கு ராஜமாதா சிவகாமி தேவியா கூட இருந்திருக்கலாம். யாரு கண்டா, நடந்திருக்கலாம் இல்லைங்களா? அந்த நிலையெல்லாம் மாற்றி இன்னைக்கு மிக சிறந்த குடியரசு நாடாக நம்முடைய இந்தியா விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு ஆங்கிலேயர்கள் தாங்க காரணம். ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா, நரகத்திலே உழன்று கொண்டிருந்த மக்களை எல்லாம் நகரத்துக்கு கொண்டு வந்தது ரயில் திட்டங்க. அந்த ரயில் திட்டம் மட்டும் நம்முடைய இந்தியாவில் இல்லாம இருந்தா இன்னைக்கும் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்குத்தான் போயிருக்கும் என்பதை தயவு செய்து எதிரணிகள் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி, ஆங்கிலேயருடைய வருகையால் நாம் இழந்ததை விட பெற்றதுதான் அதிகம் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் கொங்கு தேசத்தோட ராஜமாதா அவர்கள் சிவகாமி தேவி அவங்க வரத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சமமான உரிமை இருந்ததா என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. ரயிலில் போகும்போது கூட ரயில் சீட்டில் ஆண்கள் உட்காந்துருப்பாங்க, தரையில் தான் பெண்கள் உட்காரணும். அந்த காலகட்டத்தினுடைய அமைப்பு. ரயிலில் பெஞ்சில் ஆண்கள் உட்காரலாம், தரையில் பெண்கள் உட்காந்துக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா முதல் பந்தி 2வது பந்தி எல்லாம் ஆண்கள் சாப்பிட்டு முடிப்பாங்க. அப்புறமா 2வது பந்தி 3வது பந்திக்கு அப்புறம் தான் பெண்கள் சாப்பிடணும். இப்படியெல்லாம் பெண்களை ஒதுக்கி 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 வைத்திருந்த போது இன்றைக்கு இவ்வளோ பெரிய சமத்துவம் முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி பெரியவர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது ஆங்கிலேயர்களுடைய அந்த பார்வை. அவர்கள் இந்த நாட்டை பார்த்த ஒரு பார்வை அப்படின்னு துணிச்சலாக தம்முடைய கட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள் சகோதரியார் அவர்கள். ஆனால் இல்லை, நாம் இழந்தது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு மிகவும் வெயிட் உள்ள ஒரு கட்சி. அந்த மாதிரியான ஒரு விவாத பொருள் அதை எடுத்து ஓதுவதற்காக நம்முடைய சகோதரியார் ஷியாம்லா அவர்கள் இப்போது வருகிறார்கள். ஷியாம்லா ரமேஷ் பாபு அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். நிறைய கிடைச்சது அக்கா. இப்படி உலகமே தெரியாமல் இவ்வளோ வெகுளியா இருக்கிறீங்களே. நிறைய இழந்துட்டோம் அக்கா. உங்கள் வீட்டுக்கு திருட வரவன் ஏணி சாக்கு மூட்டையெல்லாம் கொண்டு வந்து ஏணியை போட்டு ஏறி திருடிட்டு ஏணியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ ஏணி கிடைச்சது விட்டதெல்லாம் பார்க்கலையா நீங்கள் சொன்னதை பார்த்தா ஆங்கிலேயர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருந்தவங்க எல்லாரும் முட்டாள் மாதிரில பேசிட்டு போயிட்டீங்க. எங்களை ஒரு நிமிஷத்தில் முட்டாளாக்க பார்த்துட்டீங்க. அப்படியே ரயில்வே அவங்க தான் கொடுத்தாங்களாம். நான் இந்தியர்களுடைய வேர்வையும் ரத்தத்தையும் உறிஞ்செடுத்து இங்கே ரயில்வே நடத்தி இங்கேருந்து பொருட்களை அவங்க ஊருக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு அது தெரியலையா? இந்தியராக பார்த்தீங்கன்னா வளங்கள் எத்தனையோ இழந்துட்டோம். கோஹினூர் வைரம் எங்கே போச்சுக்கா? கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ போய் வாங்கிட்டு வர முடியுமா? பர்மிங்காம் அருங்காட்சியகத்தில் இருக்குன்னு ரொம்ப பெருமையாக வரலாற்று புத்தகங்களில் போட்டு இருக்கிறது எந்த இந்தியனால போய் அதை மீட்க முடியும்? எப்படி கிடைக்கும் நமக்கு? சரஸ்வதி பளிங்கு சிலை எங்க? போனா போகுது தனி மனித வாழ்க்கைக்கு. அதனால ஒன்று நீங்கள் கிடைச்சா என்ன பண்ண போகிறோம், கிடைக்காட்டி என்ன, கோஹினூர் வைரம் நம்ம வாங்க முடிய போதா? இதெல்லாம் நம் வளங்கள் இல்லையா? இதெல்லாம் எப்போ மீட்டெடுக்கிறது? இதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டோன்னு சொல்கிறத விட கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மக்கிட்டேருந்து. இதெல்லாம் பறிக்கப்பட்டது. மொழி அது படுத்துகிற பாடு.
ஆங்கில மொழி தான் வசத்தின்ற ஒரு எண்ணத்தை திணிச்சு வேற்று மொழி மற்ற மொழி எல்லாமே கொஞ்சம் தரம் தாழ்ந்தவை, 2ஆம் தரம் தான் ஆக்கினதுனால தான் அவங்க தாய்மொழியில இன்னைக்கு வரைக்கும் சிறந்து விளங்குகிற இந்தியாவின் எத்தனையோ சிந்தனையாளர்கள் எல்லாம் அவங்க மாநில எல்லையை தாண்டி வெளியில வர முடியலையா. குழந்தைக்கு பெயர் வைப்பது தொடங்கி தமிழ் பெயரில் பிள்ளைகள் இப்போது பார்ப்பது மிகவும் அரிதாகிவிட்டது ஐயா. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஐயா. உட்கார்ந்து போகிற கழிவறையில் கூட நாம வெஸ்டர்ன் டாய்லெட் அதைத்தான் இப்ப ப்ரிஃபர் பண்றோம். நிறைய உடம்பு முடியாதவங்க அதை ப்ரிஃபர் பண்றதுங்கிறது வேற. குந்திக் கொண்டுதான் நாம் கழிவறையில் இருக்க வேண்டும், அதுவே ஒரு ஆசனம் இல்லையா? அது எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. அதெல்லாம் நமக்கு கிடையாது, எல்லாமே நம்மளுடையது அப்படிங்கிறத நாம் தரம் தாழ்த்தி பார்க்கிற, கொஞ்சம் இரக்கமா பார்க்கிற மனோபாவத்திலிருந்து நாம் கொஞ்சம் மாறினோமே ஆனால் இந்த இழப்பை நம்மால் தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். பள்ளிக்கூடங்கள் சீருடைகளில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சீதோஷ நிலைக்கு ஒத்து போகாத ஒரு உடையத்தான் சீருடைன்னு போட்டுக்கிறோம். இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு டையை கட்டி விட்டு காலுறையை போட்டு அதுக்கு ஷூவை மாட்டி விடுறோம். அந்த சாக்ஸ் என்ன நாத்தனாரு, அது வேற. இது வருகிற சமுதாயத்துக்கு இது இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியத்துக்குள்ள போய் பார்க்கணும், அதனுடைய முக்கியத்துவங்கள் என்னன்னு தெரியணும். அதற்கு இந்த பட்டிமன்றம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டா மாதிரி அமையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. பேச வாய்ப்பளித்த ஐயாவிற்கும் உலகெங்கும் வாழ்கிற ஜி டிவி தமிழ் நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன். வணக்கம். ஒரு வித்தியாசமான கோணத்தில் சகோதரியார் பேசினாங்க. 2 விஷயம். அதில் நம்முடைய கழிவறையில் கூட ஆங்கில ஆதிக்கம் எப்படி ஏற்பட்டிருக்கு, இந்த யூரோப்பியன் கிளாசட் அப்படிங்கிற மெத்தட் ஆர்த்தரைட்டிஸுக்கு மிக அதிகமான காரணம் இந்த யூரோப்பியன் கிளாசட். அது ஒரு அருமையான செய்தி. அப்படி எடுத்துக்க வேண்டாமா, நமக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்ததும் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக 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 சிறந்த குரல் வளமுடைய, இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது தமிழில், அவ்வளவு சிறந்த குரல் வளமுடைய சிந்தனை நலமுடைய நம்முடைய சகோதரர் சண்முகம் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இப்போது நாம் ஆங்கிலேயரிடம் பெற்றது அதிகம் என்பதை எடுத்துரைப்பதற்கு வருகிறார்கள். வாருங்கள். நடுவரையா அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். அவங்க இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பற்றி சொன்னாங்க. நம்மளோட ஊரில் யூனிஃபார்மை நீங்கள் டை கட்டணும், இதெல்லாம் ஷூஸ் போடணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் 75 வருஷம் கழித்து உங்கள் கையை பிடிச்சி யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? ஜட்ஜுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அட்வொகேட்டுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கணும், டாக்டர் எப்படி கோட்டு போட்டிருக்கணும், ஆசிரியர் முன்னாடி எந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு உடைகளில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள் தானே. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எஜுகேஷன் சிஸ்டமே அதுக்கு முன்னாடி தகப்பனோட தொழிலை பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தகப்பன் பிள்ளைக்கு மட்டும்தான் தொழிலை சொல்லி தருவார், வேற யாருக்கும் சொல்லித்தர மாட்டார். அப்போ வீட்டுக்கு வீடு ஒரே ஒரு சிஸ்டம் போய்கிட்டே இருந்ததுன்னா கல்வியை எல்லாருக்குமாக கொண்டு போனது அப்படின்றது ஆங்கிலேயர்கள் தான். மெக்காலே அப்படி தான் செஞ்சார். அதில் என்ன தவறு நேர்ந்துருச்சு? ரோடு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் அநேக இடங்கள் படகுல தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மேம்பாலம் பார்த்தீங்கன்னா வடகரை தென்கரைக்கு இடையில போக முடியாமல் இருந்தது. வெள்ளம் வந்துச்சுன்னா எதுவுமே நடக்காது. அப்போ ஆல்பர்ட் விக்டர் அப்படின்றவர் தான் அதை கட்டுறாரு. அந்த பாலத்துக்கு அவர் கட்டும்போது 100 வயது தாங்குன்னாரு. இப்போ 130 வருடங்களை தாண்டி அந்த பாலம் இருக்கு. அப்போ ஆங்கிலேயர்களினுடைய கட்டுமானங்கள், சென்னை நகரத்தை எடுத்துக்கோங்க, ஜார்ஜ் கோட்டை அவங்க கட்டினது, ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் அவங்க கட்டினது, கார்பரேஷன் பில்டிங் அவங்க கட்டினது, அவங்க கட்டின அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் தான் இந்தியா முழுக்க இன்னமும் பயன்பாட்டில் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கட்டின கோயில்கள் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கோவில்கள் இன்னைக்கும் ஒரு சிறப்பை சொல்லிட்டு இல்லையான்னு கேட்பாங்க. உண்மைதான். ஆனால் இப்போ நீங்கள் போடுற ரோடு ஒரு மழையை தாங்க மாட்டேங்குது. 130 வருடங்கள் கழிச்சு அந்த பிரிட்ஜ் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்குது. எந்த விதமான சரித்திர பின்னணியும் இல்லாத நபர்கள்
ஊழல் இல்லாமல் செய்த வேலைக்கு இன்றைக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நல்லவர்கள்னு நான் சொல்லலை, வல்லவர்கள், தங்களுக்கு நன்மை செய்து கொண்டார்கள். அதனால நாம பெற்றது அதிகம்ன்றதான், இழந்தது இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இப்ப கம்பன் சொல்லுவாரு, மலை மேல ஒரு மழை பெய்யுது, அந்த மழை மலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது, மலையில் உள்ள வளமெல்லாம் கொண்டு மண்டலால் அப்படின்னு. அப்படி எடுத்துட்டு போகும்போது தண்ணீருக்கு ஒரு சுபாவம் உண்டு. பள்ளம் இருந்ததுன்னு வைங்க, பள்ளம் என்ற குறைபாட்டை நிரப்பாமல் அடுத்த அடி எடுத்து வைப்பதில்லை என்ற சங்கல்பம் தண்ணீருக்கு உண்டு. அத மாதிரி பல பள்ளங்கள் இந்த நாட்டில் இருந்தது. வளங்களை எடுத்து கொண்டு போகும்போது அந்த பள்ளங்களை நிரப்பித்தான் செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது. அது நாம் பெற்றதுன்னு நாம சொல்றோம். இதுக்கு கம்பனுக்கு பாராட்டுறதா உங்களுக்கு பாராட்டுறதா? மேடம் சொன்னாங்க, தமிழ்ல உள்ள இலக்கியங்கள் பத்தி பேசினாங்க, மொழி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஜியு போப் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்தாரு, திருவாசகத்தை மொழிபெயர்த்தாரு, வீரமாமுனிவர் இத்தாலி மொழியில மொழிபெயர்த்தாரு, அவர் ஆங்கில மொழியில மொழிபெயர்த்தாரு. ஆங்கிலேயர்கள் இருந்த நாட்களிலேயே 60 மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை லியோ டால்ஸ்டாய் படித்தாரு. ராமசேஷன் அப்படின்ற சென்னையை சார்ந்த நபர் லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும், எப்படி போராடணும் அப்படின்னு கேட்டாரு. டால்ஸ்டாய் பதில் எழுதுறாரு, இன்னா செய்யாமை அப்படின்ற திருக்குறள் 10 குறள்ல 6 குறளை மேற்கோள் காட்டி, இத மாதிரி நீங்கள் இன்னா செய்யாமையை பின்பற்றினால் உங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடக்கூடியதில் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு. இது பத்திரிகையில பப்ளிஷ் ஆச்சு. இதை காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால இருந்து படிக்க நேருது. அதற்கு பிறகு அங்குள்ள மக்களுக்காக அதை கொண்டு போராடுகிறார். அவர் இன்னா செய்யாமையை வைத்துத்தான் அஹிம்சை முறையிலே ஆங்கிலேய அரசை வெற்றி கொண்டார் அப்படின்றது சரித்திரம். அப்படின்னா இன்னா செய்யாமை என்பதில் உள்ள 6 குறளை வைத்துக்கொண்டு ஆங்கில அரசை உலகத்தில் உள்ள ஒரு நாடு வெற்றி கண்டது அப்படின்னா தமிழுக்கு அது பெருமை. தோப்பா அறிஞர் சொல்லுவாரு, திருக்குறள் தான் உலக மக்களுக்காக தமிழிலே எழுதப்பட்ட முதல் நூல். அத உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள்ட்ட இருந்து நாம பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா? நல்ல வாய்ப்பை தந்த நடுவர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே சிந்திப்பதை தாண்டி நல்லது கெட்டவற்றை பகுத்தறிவோடு ஆராய்கிற போது நமக்கு சில உண்மைகள் புலப்படும். சகோதரியார் யூனிஃபார்ம் பற்றி ஒரு கருத்து சொன்னாங்க, டை கட்டி ஷூ போட்டு அப்படின்னு. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு மறுப்பு சொன்னார். இது ஒன்று இங்கிலீஷ்காரங்க இப்போ வற்புறுத்தியாக சொன்னாங்க, நாம் ஏன் இன்னும் போடணும்னு. அவங்க ஏன் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த நாட்டில் ஒருவர் உடை உடுத்துவதன் மூலமே அவர்களுடைய ஜாதி மற்ற விஷயங்கள் பளிச்சென்று தெரியும்படியான அடையாளங்கள் இருந்தன. இது அனைவருக்குமான கல்வி என்று தொடங்குகிற இடத்தில் இந்த அடையாளங்கள் தேவையில்லை என்பதற்காக அவங்க யூனிஃபார்ம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தன்னுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் பள்ளிக்கூடங்களில் வெளிப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக யூனிஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஆங்கிலேயர்கள் பெருவாரியாக பள்ளிகளை மலை குன்னூர் மாதிரி இடங்களில் அவர்களுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்ப சில பள்ளிகளை முதல்ல தொடங்கியதால அங்கே ஷூ டை இதெல்லாம் இருந்தது. சமவெளியில் தொடங்குகிற பள்ளிக்கூடங்களில் இது அவசியம் இல்லை என்பதை நாம தான் தீர்மானிக்கணும். ஆக அது நம்முடைய தவறே ஒழிய அது ஆங்கிலேயர்களுடைய தவறு இல்லை. அவங்க ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும், அதுக்கு பேர் யூனிஃபார்ம் தானே, பேதங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக they introduced that அப்படிங்கிற ஒரு கோணத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். நாம் மன்னன் அவர்களை ஆங்கிலேயர்களால் நாம் இழந்தவை அதிகம் என்கிற தரப்பை எடுத்துரைப்பதற்காக அன்போடு அழைக்கிறேன். தமிழர்களுக்கு கல்வி முறையை கொடுத்த ஆங்கிலேயர்களுடைய அடிப்படை கல்வி எப்படி இருந்தது? முதல்ல நம்ம அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆங்கிலத்துக்கு சொந்தமாக எழுத்து கிடையாது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் ஆங்கிலத்துக்கு எழுத்துக்கள் வருது. இதை நான் சொல்லலை,
இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் ஆங்கிலம் பேசும் மக்களின் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்றாரு. இதே காலகட்டத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் புத்த மதத்துக்கு சொந்தமாக இருந்த உயர்கல்வி நிலையங்கள் என்னன்னு பார்க்க போனா நாலந்தா, உத்தமசீலம், உடந்தாபுரி, சோமபுரம், ஜகத்தாலம், வல்லடி 6 பல்கலைக்கழகங்கள் நமக்கு 6ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இங்கிலாந்தில் 1850 ஆண்டுக்கு முன்னாடி ஒருபோதும் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டது கிடையாது. இந்த 6 நிலையங்களையும் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தா? ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஆங்கிலேயர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கல்வி முறையாக அவங்க தான் கொண்டு வந்தாங்க, உணவு முறையாக அவங்க தான் கொண்டு வந்தாங்க, நாகரிகமாக தான் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்கிறேங்க ஐயா. 1905 ஆண்டில் தமிழகத்தில் இந்தியாவில் பணியாற்றிய சார்லஸ் லாவ்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு மெமரிஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு பேர். ஒரு அற்புதமான புத்தகம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அந்த எழுத்தாளர் சொல்றாரு. என்னன்னா, 1787 ஆண்டில் டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிறவர் சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் நிர்வாகியாக பணிக்கு அமர்றாரு. அமர்ந்த பின்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்துட்டு அவர் இங்கிலாந்துக்கு திரும்பி சென்ற பொழுது அங்கே ஒரு புது கல்வி முறையை சொல்றாரு. அந்த கல்வி முறைக்கு அவர் வச்ச பெயர் மெட்ராஸ் சிஸ்டம். அது என்ன கல்வி முறை அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்கே பேராசிரியர்கள் கம்மி, ஆசிரியர்கள் கம்மி. அதனால அவங்களால பெரிய அளவில் கல்விக்கூடங்களையோ பள்ளி நிறுவனங்களையோ நடத்த முடியல. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை பார்த்தேன், அங்கே ஒரு ஆசிரியர் 5 வகுப்பை கூட நடத்துறாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே தலைமாணாக்கர் முறை அப்படிங்கிற ஒரு முறையை அவங்க பின்பற்றுறாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு, சிறந்த மாணவனுக்கு பள்ளி கல்வியை கொடுக்குறாரு. அந்த மாணவன் தனது சக மாணவனுக்கு அந்த கல்வியை கொடுக்குறான். அந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம்னு ஒன்று இருந்தால் மட்டும் அந்த மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த முறையை இவர் மெட்ராஸ் சிஸ்டம் அப்படிங்கிற பேரில் குறிப்பிடுறாரு. மெட்ராஸ் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு 13 பள்ளிகளை டாக்டர் ஆண்ட்ரூ பெல் இங்கிலாந்தில் தொடங்குறாரு. அந்த கல்வி முறை வெற்றி பெற்றதுனால 230 பள்ளிகள், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய 230 பள்ளிகள் மெட்ராஸ் சிஸ்டம்ங்கிற அந்த கல்வி முறையை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரெப்பு, கிளாஸ் லீடர்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த முறை தமிழகம் உலகத்துக்கு கொடுத்த அறிவு கொடை. அப்போ தமிழகத்திற்கென்று ஒரு தனியான கல்வி முறை இருந்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய கல்வி முறை உலகுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாகவே இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஆங்கிலேய கல்வி முறை தான் சிறந்தது அப்படின்னா எப்படி? நம்ம ஆங்கிலத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஆங்கில மொழியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் நன்றாக நினைவுறுத்திக் கொள்ளுங்கள், நாம் எந்த மொழியை படித்தாலும், யார்கிட்ட வேலைக்கு போனாலும், நம்ம என்ன சிந்தித்தாலும் நமது வேர் என்பது தமிழர்கள் என்பது தான். அந்த வேரை நம்ம பிடுங்கிட்டு நாம் எங்கே போனாலும் நாம் வாடி போவோம் என்பதை மட்டும் மறக்காமல் இருப்போம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. பட்டிமன்றம் ரொம்ப சீரியஸாக போகுது, ரொம்ப சீரியஸாக போகுது. இங்கிலீஷ்காரங்க கூட கேட்டு ஆச்சரியப்படுவாங்க, இப்போ இவன் நம்மளை பற்றி இவ்வளோ நமக்கே தெரியாதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களே இப்போ பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் நம்மளுடைய உண்மைகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களாமே சுகி சிவன் தலைமையில் அப்படின்னு அப்படியே இப்போ பிரிட்டிஷ்காரர்கள்லாம் அப்படியே வேர்த்து போய் உட்காந்துருக்குறாங்க. அதனால் நாம் கொஞ்சம் உலகியலுக்கு வரணும், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும். யார் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், யார் வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். மோகன சுந்தரம் வாங்க. எனக்கு நம்ம சகோதரி பேசுனாங்க, பேர் கூட தமிழ் பேர் வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேர் ஷியாமலா. ரொம்ப நாளாக அந்த பேரோட தான் சுற்றின்னு இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க சார்? கழிவறையே தனியாக போய் போகணுன்னு கலாச்சாரத்தை கற்றுக்குத்தவனே வெள்ளைக்காரன். அப்போல்லாம் சொம்பு எடுத்துன்னு 30 பேர் மொத்தமாக போவானுங்க வயக்காட்டுக்கு. ஒழுங்காக நாகரிகமாக நடக்க சொல்லி தந்தவன் இவர். அதில் சாப்பிட்றதுக்கு நம்மால் தனித்தனியாக போவான் ஜாதி வாரியா, ஆனால் அங்கே மட்டும் சமரசமாக போவான், ஒன்றா போயிடுவான். வெள்ளைக்காரன் என்ன கற்றுக் கொடுத்தான்? என்ன கற்றுக் கொடுக்கல, நம்மளுக்கு பேண்ட் ஷர்ட்டு போட கற்றுக் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னால் 4 மத வேஷ்டியோடு தெரிஞ்சுன்னு இருந்தோம். இப்பவும் சொல்கிறான் சார், நம்ம டைமுக்கு போனோம்னா சொல்கிறான், பரவாயில்லையே வெள்ளைக்கார மாதிரி டான்னு வந்துட்டேன் அப்படின்றான். அப்போ அவன் உள்ளத்தில் என்ன இருக்குது? கரெக்டாக வரவன் வெள்ளைக்காரன்னு இருக்குது, மாற்றலை. அதுதான் உண்மை. போஸ்ட்டு, அஞ்சல்,
எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? புறா காலில், அதானே? புறா நல்லா வெயிட்டாக இருந்ததுன்னா திரும்பி வராது. நம்ம 23ஆம் புலிகேசி மாதிரி, சரியா? சுக்கலை வளர்த்து சாப்பிட்ருவாங்க புறாக்கல்ல. சார் இதெல்லாம் உண்மை. அந்த காலத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க? போய் சொல்லணும் சொந்தக்காரனுக்கு. இவன் போய் சொல்கிறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துருவான். தந்தியை கொண்டு வந்து கொடுத்த பண்ணவன் எல்லாத்தையும் சுலபமாக்கி நம்ம கையில் சொல்லிட்டு போயிருக்கான். சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மன்னனுக்கு தெரியும், கடாரம் கொண்டான், நம்ம தமிழர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் கப்பல் பயணத்துக்கு திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்து கொடுத்தவன் நமக்கு அவன். அதுக்கு முன்னால் என்ன இருந்ததுன்னு அவருக்கு தெரியும்ல. கப்பல் புறப்பத்துக்கு மேலே முன்னாடி 4 தேவாங்கல்ல, அதை உட்கார வச்சுருவானுங்க கப்பலில். அதுதான் திசை காட்டும். இப்போ சாதாரணமாக திசை காட்டுறது வடக்கு பக்கமே காட்டும்ல. இவங்க தேவாங்க எப்போ உட்காந்தாலும் கிழக்கு பார்த்தே உட்காருமா. அதனால் தேவாங்க எப்படி உட்காருதோ அதுதான் கிழக்குன்னு. இப்போ மூடு மாதிரி தேவாங்க தெற்கு பக்கமாக உட்காந்தாலும் வேற ஊருக்கு போய் சேர்ந்துருவான். பேனாவை கண்டுபிடிச்சவன் அதுக்கு முன்னாலே ஓலை சுவடியோடு முடிஞ்சு போச்சு. பலப்பம் வச்சுருந்தோம். நிறைய பசங்களுக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. மொழி வாரி அவன் மதம் பரப்பதான் வந்தான், உண்மை. ஆனால் மதத்தை எப்படி பரப்பினான் தெரியுங்களா? அவன் தாய்மொழியில் போய் பரப்பினான். அப்போ மதம் பரப்புவதுடன் தாய்மொழியை பரப்பினான். சார் ஹாஸ்பிட்டல் என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமில்லை, அனைவருக்கும் என்று சொன்னது அவன்தான். ஆனால் அவனுடைய ஆட்களும் வருவாங்கன்றதுக்காக என்ன பண்ணியாச்சு, அவங்களுக்கு அந்த ரொட்டியும் பாலும் கொடுக்க ஆரம்பிச்சது. சுதந்திரம் வாங்கி 75 இன்னும் ரொட்டி பால் தான் கொடுத்துனுக்கிறீங்க. அந்த மெனு மாற்றணும்னு கூட உங்களுக்கு இன்னும் வரல. வெள்ளைக்காரன் விட்டு விட்டு போனது என்று சொல்லாதீர்கள், வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறான். ஆக வெள்ளைக்காரன் கொடுத்து விட்டு போனது அதிகம், அதுதான் உண்மை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் கரெக்டு, ரொம்ப அழகாக சொன்னார். ஹாஸ்பிட்டலில் இன்னும் ரொட்டியும் பாலும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு. 2 இட்லி கொடுக்கலாம், 2 கோடி ரூபா பில்லு போட்டுருவாங்க 2 இட்லிக்கு. அது ஒரு சிக்கல் இருக்குல்ல, இட்லிக்கு பில்லு ஜாஸ்தி இல்லை. அதாவது யோசிக்கணும். அதாவது அவர்களுடைய வெஸ்டர்னஸ் டயட் அது. அப்போ நம்முடைய உணவு என்ன அப்படிங்கிற மாற்றம் ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த கோணத்தில் அவர் பேசினார். மாற்றங்களுக்கு நாம் எந்த வகையிலும் முன்னெடுத்து போகவில்லையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு அதை அவர் எடுத்து சொன்னார். இப்போது மறுபடியும் பட்டிமண்டபத்தினுடைய டெம்பரேச்சர் பாருங்கள், இப்போ உஷ்ணத்துக்கு போகுது. எவ்வளோ செல்சியஸ் அது மேலே கூட போகுது, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சகோதரியார் பர்வீன் சுல்தானா அவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து நாம் இழந்தவை அதிகம் என்பதை எடுத்து பேசுவதற்காக வருகிறார்கள். வாங்க. ஆங்கிலேயர்களினுடைய வருகையினால் பெற்றது அதிகம் என்று பேசுகின்ற பொழுது அந்த 3 பேரையும் பார்த்தேன். இந்திய தேசத்தின் இறையாண்மைக்கு சவால்களை ஏற்படுத்துகின்ற அளவிலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். சுயமரியாதை இல்லாமல் மக்களை வைத்திருந்த அரசாங்கம் ஆங்கிலேய அரசாங்கம். எங்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தவர்கள் இந்திய நாட்டில் இருந்தவர்கள். பெண் கல்வி கொடுத்தது யார்? சாவித்திரிபா புலே. ஜோதிபா புலேயை மறந்துவிட முடியுமா? இரட்டைமலை சீனிவாசனை மறந்துவிட முடியுமா? அறிவர் அம்பேத்கர் இல்லை என்றால் நமக்கான சுயமரியாதை நமக்கு கிடைத்திருக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் பேண்ட் சொக்கா போடுறது அவன் தான் கத்து கொடுத்தாங்கிறீங்களே. முழங்கால் வரைக்கும் ஏறி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறி என்கின்ற தஞ்சை பாட்டு இன்னும் நமக்கு ஞாபகம் வரவில்லையா? எங்கள் தந்தை பெரியார் இல்லை என்றால் எங்களுடைய பெண் கல்விக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்குமா? சண்முகம் சொல்கிறார், நாங்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்தார்கள். உண்மைதான். எத்தனையோ பேர் வந்தார்கள், இந்த நாட்டிற்கு சில நன்மைகளை செய்துவிட்டு போனார்கள். அந்த நன்மைகளில் 1, 2 நாங்கள் மறுக்க இல்லை, சிஎம்சியை நாங்கள் மறுக்க இல்லை. ஆனால் சாந்தாமணி அக்கா சொன்ன ஒரு கருத்தை நான் வன்மையாக மறுக்கிறேன். திருக்குறளை உலகத்திற்கு தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று நாம் பேசுகிறோம்.
உவே சுவாமிநாத ஐயருடைய என் சரித்திரத்தை படித்து பாருங்கள். சங்க இலக்கியங்களை நமக்கு மீட்டு தந்தது யார்? ஆங்கிலேயரால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை. ஒரு விஷயத்தை சொல்றேன், 1000 உண்டிங்கு ஜாதி நாங்க அடிச்சுக்குவோம் தான். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஜீ தொலைக்காட்சியின் மூலமாக உலகத்திற்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே இந்தியாவுக்கு துரோகம் செய்த எத்தனையோ ஆட்சிக்காரர்களில் முன்னிற்பவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் துப்பிவிட்டு போன பிரிவினை எனும் எச்சிலின் ஈரம் இன்னும் இந்தியாவில் காயவே இல்லை. இன்றைக்கும் அடித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். மதத்தின் பெயரால் மிகப்பெரிய விஷ விதையை விதைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அவர்களுடைய மிகப்பெரிய கொடுமையான சூழல்கள் இருந்து இந்தியாவை காப்பாற்றியது எது தெரியுமா? இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவின் ஆன்மா. பாரதி அதுதான் சொல்கிறார், உலகம் அமரத்துவம் எய்தும் என்கின்ற பெருமையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும். நான் இப்படி சொல்கிறேன் ஐயா, ஆங்கிலேயர்களால் நாங்கள் நிறைய இழந்திருக்கிறோம். மெக்காலே கல்வி முறையை பற்றி எல்லோரும் பேசினார்கள். இதுல யார் டீச்சர்னு தெரியல. 5 பேர்ல நான் டீச்சர், யார் ஆசிரியர் இதோ உட்கார்ந்துருக்காங்க. மெக்காலே கல்வி சிஸ்டம் இந்த நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடிப்படையான விஷயத்தை தகர்த்து எறிந்தது யாரு? இன்னைக்கும் தகர்த்து எறிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு நம்மளை சிக்க வச்சாம் பாருங்க. இதை விட நம்ம இழந்தது அதிகம் என்று எப்படி பேசுவது? நான் எவ்வளவோ நினைத்தாலும் ஆங்கிலம் என்கின்ற மோகம். அதனால் தானே பாரதி சொல்கிறார், நான் இழந்திருக்கிறேன் நான் கத்தி கதறுவதற்கு காரணம் இந்த மூளையில போய் உட்கார்ந்துருக்கையா, அந்த வண்ணம் மூளையில உட்கார்ந்துட்டு இருக்கு. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றானே மகாகவி. அடிமையினுடைய மோகத்திற்குள் நம்மை போட்டுவிட்டு சென்றிருக்கக்கூடிய அவன் தாய்மொழியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்து ஆங்கிலம்தான் பெரியது என்கின்ற விஷயத்தை இந்த தேசத்திலே விதைத்து விட்டு போனான். அவன் விஷக்கரு, அது ஒரு விஷக்கரு. இப்போ வளர்ந்து இல்ல பார்த்தீனியம், பார்த்தீனியத்தை போல் அவன் விதைத்து விட்டு போனதுதான். நாம் இழந்தது அதிகம், பெற்றது இருக்கிறது. இருந்தாலும் அந்த பெற்றதை வைத்துக்கொண்டு அடுத்த தொழில்நுட்பத்திற்கு வளர்ந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் அவர்கள் போட்டுவிட்டு போன அந்த விஷச் செடியை இல்லாமலாக்க முடியாமல் தவிக்கிறோம் என்றால், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று சொன்னானே திருவள்ளுவன். அப்படி பார்த்தால் குணத்தை விட அவர்கள் கொட்டிவிட்டு சென்ற குற்றங்கள் தான் இங்கே அதிகமாக இருப்பதனால் அவர்களுடைய வருகை இந்திய திருநாட்டிற்கும் தமிழர்களுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிகப்பெரிய இழப்பாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரியா ரொம்ப அருமையாக பேசினார். ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி சொன்னார். இன்று வரை இந்தியாவிற்கு தலைவலியாக இருக்கிற 2 மதங்களுக்கு இடையிலான பிரச்சனையினுடைய மூல காரணம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கிற எல்லோருமே பிறரை அடக்கி ஆளுகிற போது பிரித்தாளுவார்கள். அது பொலிட்டிக்கல் தியரி. இந்த பட்டிமண்டபத்தை நாங்கள் நடத்தியதோ ஏதோ பாரத தேசத்துக்கு எதிரான ஒரு பாவகரமான காரியம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் கொஞ்சம் அறிவு குறைந்தவர்கள் என்பது என் அபிப்பிராயம். காரணம் என்னவென்று சொல்லிவிடுகிறேன். இந்த பட்டிமண்டபத்தை நாங்கள் நடத்துவதற்கு முன்பே 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பட்டிமண்டபம் நடந்திருக்கிறது. இந்த பட்டிமண்டபத்தை நடத்தியவர் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதி ஆங்கிலேயர்கள் வருகையால் நன்மையா தீமையா என்று ஒரு பாடல் பதிவு செய்திருக்கிறார். இந்த எண்ணம் பிரிட்டிஷார் காலத்திலேயே பிரிட்டிஷாரை எதிர்த்து கொண்டிருந்த மகாகவியின் மனதிலேயே இந்த கேள்வி ஓடி மறைந்த ஒரு கேள்வி. வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வருகிறார். அவர் வரக்கூடாது என்று மான உணர்ச்சியோடு போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஊரே பற்றி எரிகிறது. அவர் வேண்டாத விருந்தாளி என்று வர்ணிக்கப்படுகிறார். ஆனால் பாரதி அந்த வேல்ஸ் இளவரசருக்கு ஒரு வரவேற்பு பாடல் பாடுகிறார். அதில் என்ன சொல்லுகிறார்? வருக செல்வ,
வாழ்க மன் நீயே வடமேல் திசைக்கண் மாபெரும் தொலையின் ஓர் பொச்சிறு தீவக புறவலன் பயந்த நற்றவ புதல்வ நல் வரவு உனது. ஏன் வெள்ளக்காரன பாரதி வரவேற்கணும்? செல்வ கேள் என்னரும் செய்களை நின்னுடைய முன்னோர் ஆட்சியை தொடங்குறு முன்னர் நெஞ்சலாம் புண்ணாய் நின்றனன் யான். உன்னுடைய ஆட்சியை தொடங்குவதற்கு முன்பு இந்த நாட்டில் நடந்த பல நிகழ்ச்சிகளால் நெஞ்சலாம் புண்ணாய் நின்றனன் யான். 1000 வருடம் அன்பிலா அந்நியர் ஆட்சியின் விளைந்த அல்லல்கள் எண்ணில. தொடர்ந்து எங்களை யாரோ வந்து ஆண்டு கொண்டே இருந்தார்கள். அதன் காரணமாக நாங்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. போனதை எண்ணி புலம்பி என் பயன் போச்சுட. அதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? இப்ப பாரதி சொல்றான் பாருங்க, மற்ற உன் நாட்டினோர் வந்ததன் பின்னர் நீ வந்தியா, உன் ஆட்சி வந்ததா, அகத்தினில் சில புண் ஆறின கான். என் மனசுல இருந்த சில புண்ணெல்லாம் போச்சுப்பா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆறுதல் எய்தின போர்த்தொகை அடங்கி என் ஏழை புத்திரர் அமைதி பெற்று உய்வராயினர். இந்த நாட்டுக்குள்ள இருந்த சொந்த சகோதரருடைய சண்டை கொஞ்சமா நஞ்சமா? இந்த நாட்டில் இருந்த 56 தேசத்து அரசர்களும் சும்மா இருந்தார்களா? அவர்கள் மக்களை எப்படி நடத்தினார்கள்? அகத்தினில் சில புண் ஆறுதல் ஆயின போர்த்தொகை அடங்கி, இவர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டுக்கொண்டிருந்த சண்டை அடங்கி என் ஏழை புத்திரர் அமைதி பெற்று உய்வராயினர். பிரிட்டிஷாருடைய செயலை பாரதி பாராட்டுகிறார். எனவே பாரத தேவி பழமை போல் திருவருள் பொழிதல் உற்றனள். பரவாயில்ல, எங்க பாரத தாய் மகிழ்ச்சியா இருக்கிறார். பொருள் செயற்குரிய தொழிற்கணம் பல பல தோன்றின. நிறைய தொழிற்சாலைகளை நீ தொடங்கி வைத்தாய். பின்னும் கொடுமத பாவிகள் குறும்பெல்லாம் அகன்றன. இந்த ஒரு வரிக்கு நீங்க வீட்டில் போய் ஆழமா அர்த்தம் யோசிக்கணும். என்ன தெரியுமா? கொடுமத பாவிகள் குறும்பெல்லாம் அகன்றன. இந்தியா எப்போதும் தன் அமைதியை இழந்ததற்கு காரணம் மதச்சண்டைகள், மதச்சண்டைகள், மதச்சண்டைகள். மனிதர்களுடைய மேன்மையை விடவும் மதத்தினுடைய மேன்மையை வைத்துக் கொண்டு ஓயாமல் உள்ளே பகைத்துக் கொண்டிருந்த அறிவிலிகள் இந்த தேசத்தின் அமைதியை கெடுத்துக் கொண்டே இருந்தார்கள். கொடுமத பாவிகள் குறும்பெல்லாம் அகன்றன. பாரதியாருடைய வாக்கு. ஆற்றினில் பெண்களை எறிவதும், பெண்ணுக்கு என்ன மரியாதைங்க? ஆற்றினில் பெண்களை எறிவதும், ரதத்து உருளையில் பாலரை உயிருடன் மாய்த்தலும், பெண்டிரை கணவர்தம் பிணத்துடன் எரித்தலும். பெண்களை கணவனுடைய உடம்போடு சேர்த்து எரிக்கிறார்கள். என பல தீமைகள் இறந்து பட்டனவால் நீங்கள் வந்ததால் அவையெல்லாம் இல்லாமல் போயின. மேற்றிசை இருளினை வெருட்டிய ஞான ஒன்பெரும் கதிரின் ஓரிரு கிரணம் என் பாலரின் மீது படுதல் உற்றனவே. உங்களுடைய ஒளிக்கிரணங்கள் 1-2 இங்கே பட்டதால் இந்த நாடு நன்மை பெற்றது. ஆயினும் என்னை 1000 கோடி தொல்லைகள் இன்னும் தொலைந்தன இல்லை. நல்குறவு ஆதி நவமாம் தொல்லைகள் 1000 என வந்து அடைந்துள்ள நுமரால். ஆனா என் நாட்டில் வறுமை ஒன்னால வந்ததுரா, என் நாட்டில் ஏழ்மை ஒன்னால வந்ததுரா. நல்குறவு ஆதி நவமாம் தொல்லைகள் 1000 என வந்து அடைந்தன நுமரால். உங்களால் எங்களுக்கு வந்த கஷ்டம் ஆயிரக்கணக்கான கஷ்டம். எனினும் இங்கு இவை எல்லாம் இறைவன் அருளால் நீங்குவ அன்றி நிலைப்பனால். எல்லாம் கடவுள் அருளால ஒரு நாள் இல்லாம போயிடும், நாங்க நம்புறோம். நோயெல்லாம் தவிர்ப்பான் நுமரே எனக்கு மருத்துவராக வந்தனர். நீ உன் ஆங்கில மருத்துவத்தை கொண்டு வந்து எங்களை எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்க நாங்கள் நினைச்சு பார்க்கணும் இல்லையா என்பதும் பொய் இல்லை. எப்படி விருப்பு வெறுப்பு இல்லாம பிரிட்டிஷார் செய்திருக்கிற நல்ல காரியங்களையும் பாரதி பேசுகிறார். அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளையும் பேசுகிறார். ஆதலில் புகழ் பெறும் ஆங்கில நாட்டினர் என்றும் நலமுற வாழ்கவே. பரவாயில்ல சௌக்கியமா இருப்பா, நீ எல்லாம் சௌக்கியமா நலமுற வாழ்கவே. பரவாயில்ல, நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். நீ எவ்வளவோ எங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கிற, ஆனா சில நல்லதும் பண்ணியிருக்கிற. ஆங்கில நாட்டினர் நலமுற வாழ்கவே. என்னரும் செய்களும் இவரும் நட்பை இது இருபான்மையர்க்கும் இன்னல் ஒன்று இன்றி ஒருவரை ஒருவர் ஒருத்திடல் இல்லாது செவ்விதின் வாழ்க. இனிமே நம்ம சட்டப்பட வேணாம், நம்ம நல்ல சந்தோஷமா வாழ்வோம். அப்ப ஏன் மகாகவி பாரதி தேச விடுதலைக்கு பாடுபட்டவன் வேல்ஸ் இளவரசருக்கு வரவேற்பு கொடுத்து ஆங்கிலேயர்களை பாராட்டி பாடி இருக்க வேண்டும்? என்ன நிர்பந்தம் அவனை பாட வைத்தது? யோசிக்கணும். எனவே நான் பாரதியை வைத்துக் கொண்டே சொல்கிறேன், இந்தியர்களுக்குள்ளே எவ்வளவு குணக்கேடுகள் இருந்தன என்பதையும் பாரதி படம் பிடிக்கிறார். வெள்ளைக்காரர்கள் துரோகமும் செய்திருக்கிறார்கள், அயோக்கியத்தனமும் செய்திருக்கிறார்கள், இந்த மண்ணை சுரண்டி கொள்ளையடித்தும் இருக்கிறார்கள். நம்முடைய சண்முகர்கள் குறிப்பிட்டதை போல அந்த ஆறு ஓடுகிற போது சில பள்ளங்களையும் நிரப்பி விட்டு போயிருக்கிறார்கள். சில நல்லதை செய்து விட்டு போயிருக்கிறார்கள். பெரிய ஆச்சரியம். ஆனால் அவன் கொடுக்க நினைத்தானோ இல்லையோ, வெள்ளைக்காரனை விட வேகமாக ஆங்கிலத்தை கற்று அவனை முட்டாளாக்கக்கூடியவன் இந்தியாவில் இருப்பான் என்பது அவனுக்கு தெரியாமல் போனது. உண்மை.
வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலத்தை பேசுவதை விட இந்த நாட்டில் இருக்கிற சத்தியமூர்த்தி, இந்த நாட்டில் இருக்கிற அண்ணா, இந்த நாட்டில் இருக்கிற மகாத்மா காந்தி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுவாமி விவேகானந்தரே அமெரிக்காவில் போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் ராமகிருஷ்ணா மிஷனை ஆரம்பித்திருக்க முடியுமா? ஆங்கிலேயர்களை விட ஆங்கில மொழியை அழகாக பேசி சாதித்தவர்கள் இந்தியர்கள். நான் இரண்டு தரப்பையும் பற்றி விவாதம் எடுத்துக்கொண்டே போகலாம். எந்த வகையிலும் நல்லதும் நடந்திருக்கிறது, கெட்டதும் நடந்திருக்கிறது. அவன் என்ன கொடுத்திருந்தாலும் மான உணர்வு உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நமக்கென்று ஒரு தன்மானம் இருக்கிறது அல்லவா? நீ வந்து எனக்கு 1000 விருந்தே வைத்திருந்தாலும் என்னை உனக்கு சமமாக நினைக்காமல் கீழாக நினைத்து கொடுத்திருந்தால் உன் முந்திரி பருப்பிலும் பாதாம் பருப்பிலும் எனக்கு என்ன நிம்மதி இருக்க முடியும்? எனவே தன்மான உணர்ச்சி காரணமாக ஆங்கிலேயர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதி சொன்னது போல, போனால் போகட்டும் வாழ்ந்துகொள், போனால் போகட்டும் நீ வாழ்ந்துகொள். ஏனென்றால் ஒரு சில நல்லதும் செய்திருப்பதால் நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். மன்னிக்கிறோம் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. குற்றம் செய்தவர்களைத்தான் மன்னிக்க முடியும். நீ குற்றம் செய்திருக்கிறாய் என்பதையும் சொல்கிறோம், ஆனாலும் உன்னை மன்னிக்கிறோம் என்பதையும் சொல்லுகிறோம். மன்னிப்பதற்கு அடையாளம் தான் நாங்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருப்பது. எனவே மன்னிக்கிறோம் என்பதை மட்டுமே தீர்ப்பாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.